ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட பேர் ஹேமலதா. நான் வந்து சுட சுட சோறு அப்படின்ற ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில ரெசிபீஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது, இப்போ எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்ட எல்லா ரெசிபீஸும் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சில ரெசிபீஸையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லோரும் சேர்ந்து சமைப்போம். இன்றைக்கி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெசிபியாக வந்து புதினா மசாலா வடை செய்யலான்னு இருக்கேன். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் சொல்கிறேன். 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் புதினா, அதோட 3 பல் பூண்டு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். என்னோடய மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் வந்து ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னொரு மிளகாய் கூட சேர்த்திக்கோங்க. அப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, பூண்டு, இஞ்சி, மிளகாய், சீரகம், சோம்பு எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்போடு சேர்த்து நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி பருப்பு கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வெங்காயம், புதினா எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் பாருங்கள், நான் பருப்பு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பருப்பு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அது கூட பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடுசாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது உப்பு, தேவையான அளவு உப்பு, அதுவும் நான் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம். அதோட சேர்த்து புதினா நல்லா ஸ்லைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வடையாக தட்டி போட போகிறோம். புதினா, வெங்காயம் எல்லாத்தையும் பொடுசாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு எவ்வளோ பெருசு வடை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் சின்னதாக எனக்கு வேணும், அதனால் நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கிறேன். நான் இந்த சைஸில் பிடிச்சிக்குவேன், லெமன் சைஸில். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ உருண்டையை தட்டி நான் எண்ணெயில் போட போகிறேன். ஒரு பவுலில் தண்ணி இருக்குது, தண்ணியில் கை நனைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெயை வச்சு தட்டி நல்லா பாம்பு வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. ஒவ்வொரு வடையாக அப்படி தட்டி போட்டுக்கோங்க. வடையை தட்டி எண்ணெயில் போட்டேன். இப்போ பாருங்கள், நான் திருப்பி விட போகிறேன். ஒவ்வொரு வடையாக அப்படி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா சுட சுட வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.